Hello friends, welcome back to our channel CSSL. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 4 ஆஃப் தி சீரிஸ் ஜர்னி ஃப்ரம் ஃபேட் டு ஃபிட். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 4 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாக்கிங். ஸோ நேற்று வந்து ஒரு ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ் பார்த்தோம், அதாவது சைனா வந்து தைவான் அனெக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்தியாவை அவங்களால அனெக்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு குட்டியாக ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைனா வந்து இந்தியாவை அனெக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே டாப் 4th மிலிட்ரி வச்சிருக்காங்க. பட் சைனாவும் டாப் 3rd இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு காம்பாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து நிறைய காம்பாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஆபரேஷன் சிந்தூர்ல போய் நம்ம அடிச்சதா இருக்கட்டும், அதுக்கு மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். நிறைய காம்பாக்ட் எக்ஸசைஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சைனாவுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க டேரக்டா நம்மளோட வார்க்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட சோல்ஜர்ஸ் வந்து நம்மள அடிக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாம இந்தியா தான் வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட் வச்சிருக்க ஒரு கண்ட்ரி. சைனீஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு தான் வருது. சைனீஸ் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ் பண்ண ஒரு எக்கனாமி. அவங்க மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட் அவங்க நம்மளை அடிச்சாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் உள்ள வர முடியாது. அப்போ அவங்களோட எக்கனாமி கண்டிப்பா படுத்துரும். அதனால சைனா வந்து நம்மளை அடிக்கவே பயப்படுவாங்க. நம்ம அதை பத்தி கவலைப்படுற விஷயம்